ஆனால் சின்ன வயசுலேருந்து நீங்கள் உங்களை ஒரு விதமாக பார்த்துருப்பீங்கல்ல, நான் இப்படி தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட 7 சர்ஜரி, பெரிய சர்ஜரி தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. இன்றைக்கி உங்கள் உடலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் பார்க்குறதே இல்லை, எதையுமே பார்க்குறதில்ல, கண்ணாடி கூட பார்க்குறதில்ல சன்னியாசத்துக்கு பிறகு. ஆமாம், மருந்து இப்போ மருந்து அங்கே வைக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து அம்மா தான் வைக்கிறாங்க. நான் பார்க்குறதே இல்லை. எதுக்கு பார்க்கணும்? பார்த்து என்ன ஆக போகுது? எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. நான் குளிக்கும்போது என் உடம்புக்கு சோப்பு போடுறேன்ல, அப்போ கூட அது ஒரு பெருசாக ஒரு இதுவாலாம் நான் பார்க்குறதே இல்லை. இன்றைக்கி எல்லாமே இயற்கையாகவே தன்னை தானே மாற்றிக்குது. அது எல்லோரும் செயற்கையாக மாற்றுவாங்க, ஆனால் அது இயற்கையாகவே தன்னைத்தானே தனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்குது. நான் அதை கண்டுக்கிறதும் கிடையாது. அப்போ இப்போ உங்களுக்கு பெண்களுக்கான அந்த பீரியட்ஸும் கிடையாது, ஆண்களுக்கான எந்த உணர்வும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. யூட்ரஸ் ஏற்கனவே எடுத்தாச்சு, மேல் ஆர்கன் எடுத்தாச்சு. ஸோ அது ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ அது ஃபீமேலாக கன்வெர்ட் பண்ண என்னோடய ஜெனட்டிக் இப்போ அது வேலை செய்யுது. அது தன்னைத்தானே தன் உடலை வந்து அமைச்சிக்குது, தனக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெண், அது அமைச்சிக்குது. நான் அது என்னை எதுக்குள்ளார நான் வந்து என் மனசை வந்து எதுக்குள்ளாரையும் இணைச்சிக்க விரும்பலை. எனக்கு அதான் சொல்கிறேனே, நான் அதெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இந்த உலகம் என்னை எப்படி இப்போ சில பேர் இல்லை என்னை வந்து அன்னைக்கு அண்ணன் கூப்பிட்டாங்களே, அவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. சில பேர் என்ன அக்கான்னு கூப்பிட்றாங்க, சில பேர் என்ன அம்மான்னு கூப்பிட்றாங்க. யாருக்கு எப்படி தோணுதோ கூப்பிட்டுக்கோங்க.